டேய் தங்கம், புது கிளி போட்டோலாம் அனுப்புறேன்னா இன்னும் அனுப்பவே இல்லை, என்னடா? அண்ணா, என் தங்கமான அண்ணன், ஏன்னா டென்ஷன் ஆகுற? எனக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும், உனக்கு கிளினா ரொம்ப பிடிக்கும். சாயங்காலத்துக்குள்ள பட்டு பட்டுன்னு போட்டோஸும் போன்ல இருக்கும். நீ ஃபுல்லா குஸ்டனா நீ மட்டை ஆயிடுடா. முதல்ல கிளி போட்டோலாம் அனுப்புடா. அண்ணா, டெய்லி ஒரு கிளியை கசக்கலன்னா உன் பாம்பு தூங்காதா? என்னடா பண்ண சொல்ற? உனக்கு என்ன பொண்டாட்டி இருக்கு? அண்ணி இறந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என் பாம்பு புத்த பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதுக்குதான் டெய்லி ஒரு புத்த பார்த்தா தான் என் பாம்பு நிம்மதியா தூங்கும். உடனே வேணும்னா ஒரு கிளி புஷ்பாக்கு போன் பண்ணிட வேண்டியதுதான். சொல்லுடா நாட்டோட குடி மகனே. அரே புஷ்பா, எங்க அண்ணன் பாம்புக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு கிளிய கட்டி பிடிக்கலன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காண்டி புஷ்பா. இங்க வேற கிளி எதுவும் இல்லடா, ஏன் கிளி மட்டும்தான் இருக்கு. ஓ கிளிக்கு என்னடி புஷ்பா? போன் நம்பர் அனுப்புற, எங்க அண்ணன் பாம்பு கூட விளையாடு, காசுலாம் நல்லாவே கொடுப்பான். சரி சரி. அண்ணா, ஒரு சாப்மையான கிளி அது. போன் நம்பர் அனுப்புறேன், உடனே அனுப்பு. வந்துச்சு. என்ன மட்டும் குடிக்க விடுன. நீ குடி. ஹலோ, சொல்லுங்க. எவ்வளோ எவ்வளோ தருவீங்க? 1500 தரேன். 1500 ரூபாய்க்கு ஒரு கிழட்டு கிளி இருக்கு, அனுப்பவா? வயசுல இருக்கிற எனக்கு கிழட்டு கிளி அமிச்சிங்கன்னா என் பாம்பு எப்படி சந்தோஷப்படுங்க? 1500 ரூபாய்க்கு கிழட்டு கிளி இல்லாம பஞ்சவர்ண கிளியா கிடைக்கும் சொல்லு. சரி, ஒரு 500 எக்ஸ்ட்ரா தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன் கிளி எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, ரெகுலரா கால் பண்றேன், ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறேன். ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறியா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு என் காதுல இருக்கிற ட்ரம்முக்கு புளிச்சு போச்சு. 3000 ரூபாய் கொடுத்துட்டு 3 மணி நேரம் உனக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கோ. சரிதான், காசை ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்றேன் உனக்கு. சரி.